வேலி பருத்தி என்ற உத்தாமணி கொடிங்க ஐயா. வேலி பருத்தி என்கிற உத்தாமணி. ஆமா, உத்தாமணி கொடி. சரிங்க. இதனுடைய காய் இப்படிதான் இருக்குங்க. இது இதனுடைய பூக்கள். பூக்கள் இன்னும் மலர் இப்படி இருக்குங்களா? ஆமா. இப்படியாப்பட்ட தொண்டை வலி இருந்தாலும் இந்த தொண்டை வலினா இந்த இருமி தொண்டை வலி, சளி தொந்தரவு எதுவா இருந்தாலுமே இந்த தலையை எடுத்து கொஞ்சோண்டு சுண்ணாம்பு போட்டு ஒட்ட அரைச்சி தொண்டையில பூசினாங்கன்னா ஒரு மணி நேரத்துல அந்த இரும்பல் பரிபூர்ணமா நல்லா ஆயிடும். வலி அப்பயே நிற்கும், கையால பிடிச்சமே நிற்கும். இந்த டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்றாங்களே, சதை வளர்ந்துருக்கு தொண்டையில, அதனால எச்சி முழுங்க முடியல, அதெல்லாம் கூட கேட்கும் ஐயா. கேட்கும், அருமையா கேட்கும். அதாவது இந்த இலை கொஞ்சம் அதோட சுண்ணாம்பு. ஆமா, இது இது கிள்ளும் போது பால் வரும். இந்த பால் மேல படாம கிண்ணிக்கு படக்கூடாதா? ஆமாங்க. பட்டா என்ன ஆகுங்க? பட்டா சில பேருக்கு அப்படி ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி உண்டாகும். இது எங்களுக்கு பழகிடுச்சுன்னா தைரியமா தரோம், அனுபவம் இல்லாதையும் தராதுங்க. இந்த காயை பறிச்சு சாப்பிட்டா எதுவும் பிரச்சனை ஆகும்லாம் சொல்லுவாங்க, அப்படி எதுவும் இல்லை? இப்படிலாம் கிடையாதுங்க ஐயா. ஒரு விஷத்தால் தான் சாமி ஒரு நிரந்தரமான தீர்வு தர முடியும். உடம்புல இருக்கிற உள் ஜுரம், அனல், அக்னி அனல், இதனுடைய வேற கஷாயம் போட்டு குடிச்சாங்கல்ல, அந்த ஜுரம் 63 வகையான ஜன்னியும் அப்பயே கையால் பிடிச்சா நிற்கும். இந்த உத்தாமணியோட வேற மட்டும் எடுத்து கஷாயம் வச்சு கஷாயம் வச்சு குடிச்சோம்னா அற்புதமா வேலை செய்யும். ரொம்ப அற்புதமான தகவல் கொடுத்தீங்க. தெரிஞ்ச மூலிகையா இருந்தாலும் நிறைய தெரியாத தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி புது மருத்துவ தகவல்களை தெரிஞ்சுக்கணும், புதுவிதமான மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.